நியூஸ் 7 தமிழ் யாழ்ப்பாணத்தில் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் இன்றைக்கி சந்திக்கிறேன். தர்மலிங்கம் சித்தார்த்தர் இப்போ எம்பியா எலெக்டாக இருக்கிறார். ஹீஸ் ஒரு எம்பியா நீண்ட காலம் இருந்தவர். அது மட்டும் இல்லை, பிளாட்டோடைய லீடர். தர்மலிங்கம் அவர் டியூஎல்எஃபோட அமிர்தலிங்கத்து காலத்துலேருந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். தர்மலிங்கத்துடைய மகன் சித்தார்த்தன் இந்த இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறார், ஜாஃப்னா எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் பாவன். இந்த எலெக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை தமிழ் எம்பிஸ் இப்போ வந்திருக்கணும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 அங்கத்தவர்கள், அதாவது 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2 தேசிய பட்டியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இலங்கை முழுக்க பூராக கட்சிகள் பெற்ற வாக்கை வைத்து கணக்கு கெடுகின்ற ஒரு விஷயம். அதில் 29 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதிலே 2 எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தெரிவாகின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு தொகை என்று பார்க்கலாமா? தமிழர்களை பொறுத்த மட்டில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கலாம். இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையிலே 3வது பெரிய கட்சியாக பாராளுமன்றத்திலே நாங்கள் இருப்போம். அடுத்ததாக தமிழ் மக்களுடைய ஆணை, தமிழ் மக்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தான் பார்த்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. சிதார்த்தன், அது மட்டும் இல்லை, ஒரு தீவிரவாதத்தை தமிழ் மக்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தீவிரவாதத்தை தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலோ அல்லது இங்கிருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த மட்டிலோ ஒன்றிலே மிக தெளிவு, மீண்டும் ஒரு தீவிரவாத போக்கு போக முடியாது என்றதிலே மக்களும் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். அதே வேளையிலே தாங்கள் ஒரு தோத்துவிட்ட இனம் அல்ல. யுத்தம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அல்லது யுத்தத்திலே ஒரு தோல்வியை கண்டிருந்தாலும் கூட தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாஷைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதிலே மன உறுதியுடனே இருக்கின்றார்கள். இப்போது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக ரீதியான வழிமுறைகளிலே தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த தமிழர்களுக்கு சம உரிமை இது இன்னும் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சம உரிமை என்று கூறுகின்ற போது தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இப்போது ஒரு தேசிய இனம். எங்களை பொறுத்த மட்டில் ஒரு நியாயமான தீர்வு என்று கருதக்கூடியது ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு சமஷ்டி அமைப்பு. அது ஒன்றுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வந்த இந்த மாகாண சபை முறைமைகள், இந்த முறைமைகளிலே இந்த முக்கியமாக மாகாண சபைகளுக்கு மிக மிக குறைவான அதிகாரங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் தங்களுடைய பகுதிகளிலே தாங்களே தங்களுடைய அலுவல்களை பார்க்கக்கூடிய விதத்திலே எதுவும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் கவர்னர், ஆளுநர் ஊடாக அந்த மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் முழுதையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மை இந்த 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 மாகாண சபை முறைமையிலே இருக்கின்றது. ஆகவே தான் நாங்கள் இப்போது ஒரு ஒன்றுபட்ட இலங்கைக்குள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூட மிக தெளிவாக இந்த சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி அமைப்பு இவைகள் சம்பந்தமாக கூறியிருக்கின்றோம். அதே வேளையில் நான் இன்னொரு விஷயத்தை கூற வேண்டும். ஏறக்குறைய 30 வருட கால யுத்தத்துக்கு பிறகு மக்கள் மிகப்பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, 90,000க்கும் அதிகமான பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் அது இன்று பல சிறை கைதிகள் இருக்கின்றார்கள். பலர் வருடக்கணக்காக 10-20 வருடங்களாக இருக்கின்றார்கள். வழக்கு எதுவுமின்றி இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல இந்த காணாமல் போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயம், மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்ற இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சித்தார்த்தன், எனக்கு ஒரு கேள்வி. இதில் எப்படி நாம் ஒரு அரசாங்கத்தை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், ஒரு டைம் டேபிள், ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ளே
இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்குறோமோ, அதே போல் தமிழ் கட்சிகள், தமிழ் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் ஒன்றும் வைக்கல. இவ்வளவு வருடங்களும் இப்பொழுது ஏதாவது போர் முடிந்த பிறகு இந்த நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, காணாமல் போனவர்கள், பிறகு சிறைச்சாலையிலே, ஆமாம் காணி பிரச்சனை, சிறைச்சாலையில் வாடிக்கொண்டு இருக்கிற இத்தனை நூற்றுக்கணக்கான தமிழர்கள், இவங்களெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு தேர்வை துடைக்க ஏதாவது நீங்கள் ஒரு தமிழ் கட்சிகள் தலைவர்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்தை ஒரு இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள அரசாங்கத்துக்கிட்ட அந்த அந்த வாய்ப்பு இப்போ வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாமா? நிச்சயமாக நாங்கள் இப்போது வரக்கூடிய அரசுக்கு நான் நம்புகின்றேன், அரசை பொறுத்த மட்டிலும் சர்வதேசம், முக்கியமாக இந்தியா போன்ற நாடுகள் அல்லது அமெரிக்கா போன்ற நாடு அழுத்தங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த பகுதிகள் மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கின்ற போது இந்த இப்படியான பிரச்சனைகள், இன்று மக்கள் முகம் கொடுக்கின்ற இந்த அவலங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் கூறியது போல இந்த காணி பிரச்சனை, இவைகளுக்காவது ஒரு தீர்வு காண வேண்டும். இந்த இன்று நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை ஒரு பரல் ப்ரோசஸாக சமாந்தர வழியிலே செல்ல வேண்டி இருக்கின்றது. ஒன்று ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கிய ஒரு பயணம், அதே நேரத்தில் இந்த அவலங்களை தீர்க்கக்கூடிய ஒரு 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 பயணம். இந்த அவலங்களை தீர்க்கின்ற விஷயத்திலே அரசு நினைத்தால், ஏனென்றால் இன்று வரை வந்த அரசு நீண்ட காலமாக அமைந்த அரசு இருந்திருக்கின்றது, அல்லது புதிய மைத்திரியினுடைய அரசு கூட அவர்கள் மிகவும் குழப்பகரமான நிலையிலே இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களால் இவைகள் செய்து முடிக்கப்படவில்லை. நிச்சயமாக மஹிந்த அரசிடம் எதிர்பார்க்க முடியாது. வருகின்ற அரசு முதல் கட்டமாக தங்களுடைய நல்லெண்ணத்தை காட்டுவதற்கு, நான் நம்புகின்றேன், இந்த சிறை கைதிகளை விடுவது, இந்த காணிகளை அவர்களுடைய உரிமையாளர்களுடன் கையளிப்பது, இன்று இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற காணிகள் நிச்சயமாக அந்த உரிமையாளர்களும் கையளிக்கப்பட வேண்டும். தொடங்கி இருக்கின்றது. மிக சிறிய அளவில் 1000 ஏக்கர் என்று சொன்னார்கள். அதிலே 400 ஏக்கர் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக சிறிய அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது. நான் இல்லை என்று கூறவில்லை. மற்ற விஷயங்களிலே எல்லாம் இன்றைக்கு இந்த காணாமல் போனவர்களுடைய அவலங்கள் என்பது மிக 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 பிரச்சனையான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஏனென்றால் பலர் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்றால் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கின்றது. இரகசியமாகங்கள் பற்றி பாராளுமன்றத்தில் கூட பேசப்பட்டிருக்கின்றது. அதுவே பேசப்பட்டிருக்கின்றது. அரசு அதை மறுத்திருக்கின்றது. ஆகவே இவைகளில் சம்பந்தமான ஒரு மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை அரசு சொல்ல வேண்டும். அந்த மக்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று. இது கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் எங்கேயாவது இருந்தால் அவர்களை விடுதலை செய்வதற்கோ அல்லது அவர்களை காட்டுவதற்கான முயற்சிகளை, கடமைகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் அரசு. அதே போல இன்று சிறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த காணி பிரச்சனைகள், இன்று இந்த 90,000 பேர் அடுத்த நேர உணவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றதை விடுத்து அவர்கள் தங்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்பு கழிவுகளை உருவாக்கக்கூடிய பொருள் ஆதார அபிவிருத்தி நடவடிக்கைகள், வாழ்வாதார நடவடிக்கைகள், இவைகளை இந்த அரசு ஆரம்பிக்கும் என்றால் ஒரு நல்லிணக்கம் ஒன்று உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. முதலில் அதை ஆரம்பிப்பதன் மூலம் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமான ஒரு நீண்ட ஒரு பயணம் ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நீண்ட பயணமாகத்தான் இருக்கின்றது. என்றால் சிங்கள மக்களை பொறுத்த மட்டில் சமஷ்டி என்ற சொல்லு ஒரு அவர்கள் கேட்க விரும்பாத ஒரு சொல்லாக இருக்கின்றது. அந்த ஒரு நிலைமை, அந்த ஒரு நிலப்பாடு இப்போ மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர் வின் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நான் அங்கே இருந்தேன். அப்போ சொன்னார், இது ஒரு வேறுபட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அரசாங்கமாக அமையும் அப்படின்னு. ஒரு நேஷனல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஒரு கன்சென்சஸ் எல்லாரையோடையும் கலந்து பேசி ஒரு முடிவுகள், மக்களுக்காக நன்மை தரக்கூடிய ஒரு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் தந்திருக்கிறார். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நீங்க நம்புறீங்களா? நம்புகிறோமோ இல்லையோ, அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை விரும்புகின்றோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது ரணில் விக்ரமசிங்கே ஆஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்று இருக்கின்ற நிலையிலே என்னுடைய சொந்த கருத்து, ரணில் விக்ரமசிங்கா சிங்கள தலைவர்கள் மத்தியிலே ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, அல்லது ஒரு சமாதானம், அடுத்தது எல்லா மக்களையும் ஒரு சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக என்று பார்க்க முடியும்.
அது அது அந்த இது தமிழ் மக்களும் அதை நினைக்கிறாங்களா, நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ் மக்கள் மத்தியிலே அப்படியான ஒரு நினைப்பு இருக்கவில்லை, இல்லை. ஏனென்றால் அவர்கள் பார்க்கின்றார்கள், அவருடைய ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே தான் பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அவர்கள் காலத்திலே கையெழுத்திடப்பட்டாலும் சந்திரிகா ஒரு தீர்வை கொண்டு வர முயற்சித்த போது அவர்களுடைய அரசு தான், அவர்களுடைய கட்சி தான் அதை முழுமையாக எதிர்த்தது. இப்படியாக மாறி மாறி வந்த கட்சிகள், அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் என்ன, சுதந்திர கட்சி அரசாக இருந்தாலும் என்ன, தொடர்ந்தும் அவர்கள் இந்த பிரச்சனையை இழுத்தெடுப்பதிலே காலத்தை கழித்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று இருக்கின்ற நிலையிலே சர்வதேச சூழல்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இருந்தாலும் நான் நம்பவில்லை ஒரு சமஷ்டி அமைப்பை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து 3-2 பெரும்பான்மையால் அது நிறைவேற்றப்பட்டு ஒரு அரசியல் அமைப்பு உடனடியாக நிறைவேறிவிடும் என்று நான் நம்பவில்லை. அது நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகளும் மிக குறைவாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் மற்ற விடயங்களை அவர் நிச்சயமாக செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆகையால இந்த சிங்கள மிதவாதம் அதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வரவில்லை என்று நீங்க, அந்த அச்சம் உங்களுக்கு இன்னும் இருக்கு? நிச்சயமாக இருக்கின்றது. அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அது அரசியலுக்காக மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியிலே நான் பலருடன் கதைத்து பார்த்திருக்கின்றேன், சிங்கள மக்கள் தலைவர்களுடன் கூட கதைத்திருக்கின்றனர். அவர்கள் அது ஒரு ஜெனுவின் ஃபியர் மாதிரியும் இருக்கின்றது. உண்மையாகவே அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த தமிழ்நாட்டு ஃபேக்டரை வச்சுக்கொண்டு இங்கே ஒரு சமஷ்டி அமைப்பு கொடுத்தால் அது ஒரு மிக ஒரு ஈழமாக அல்லது உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும், இதை தடுப்பதற்கு தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கள் மத்தியிலே, அது பிழையான எண்ணப்பாடாக இருந்தாலும் அது அவர்கள் பலர் மத்தியிலே இருக்கின்றது. அதை விட இதை அரசியலுக்காக பாவிப்பவர்கள் மிக பெருமிதமாக இருக்கின்றார்கள். அதில் மஹிந்த ராஜபக்ச ஒரு இன்டர்வியூவில், எலெக்ஷனுக்கு முன்னுக்கு நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னதாக என்னுடைய கொலம்போவில் இருக்கிற ஊடக நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு அந்த சம உரிமை, அதை பற்றி ஒரு நிருபர் கேட்டபோது, வாட் மைனாரிட்டிஸ், என்ன மைனாரிட்டிஸ் என்ற சிங்களர்கள் தான் நாங்கள் மைனாரிட்டிஸ். இங்கே நாட்டில் நாங்கள் 74-76% இருந்தால் கூட தமிழர்கள், இந்த தமிழ்நாடு அதில் இருக்கிற 60 மில்லியன் பீப்புள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாராம். ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தவர் 10 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 9 வருடம் ஆட்சி செய்தவர். இப்படி ஒரு சொல்லும்போது அப்போ சிங்களர்கள் மத்தியில் அவர்களுடைய மனதில் இன்னும் இந்த ஒரு மனோபாவம் இருக்கின்றது. ஒன்று, அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இப்படியான ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் கல்வி கற்ற சிங்கள இன்டெலெக்சுவல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் கூட இப்படியான எண்ணங்களை நான் பார்த்திருக்கின்றேன். கதைக்கின்ற போது அதை அவர்கள் கூறுவார்கள், உடனடியாக சமஷ்டி என்று நீங்கள் போவதை காட்டிலும் படிப்படியாக செல்லுங்கள், ஏனென்றால் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயம் இருக்கின்றது என்று சொல்லுபவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே தான் நான் நினைக்கின்றேன், இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி அரசியல் லாபங்களுக்காக தொடர்ந்தும் இந்த பிரச்சனை இழுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் நான் கூறுகின்ற போது ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தர் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார், அடுத்த வருடத்துக்குள் ஒரு தீர்வு வரும் என்று. ஆகவே ஹோப் ஃபார் த பெஸ்ட், நல்லதே நடக்கும் என்று எதிர்பார்ப்போம்.